இரும்பு தோழர்களே வணக்கம். டியர் அயன் காம்ரேட்ஸ், குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்றைய டாபிக் வந்து வார்ம் அப். ஒரு ஜிம்முக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒருத்தவங்க வந்து வார்ம் அப் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சார் நாங்கெல்லாம் கிராமத்தில் இருக்கோம், ஹாஸ்டல்ஸில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வார்ம் அப்லாம் எப்படி சார் செய்யணும், ஏன் சார் செய்யணும் அப்படின்னாங்க. வார்ம் அப் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ராத்திரி தூங்குறவங்க 10 மணிக்கு படுக்கிறோம்னா காலையில் 5 மணி 6 மணிக்கு எழுந்திரிக்கிறோம். அப்போ எழுந்திரிக்கும் போது நம்ம உடம்பு வந்து ஒரு போஸ்டரில் இருக்குது, படுத்த வடிவத்தில் இருக்கு. அப்போ வந்து நம்ம ஜிம்முக்குள்ள வந்த உடனே டக்குனு ஒரு வெயிட்டை எடுக்கிறது, எக்ஸசைஸ் செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து கிராம்ப் ஆயிரும், ஸ்ப்ரெயின் ஆயிரும். கிராம்ப் ஸ்ப்ரெயின்னா தசை சுளுக்கு, தசை பிடிப்பாயிரும். அதனால என்னன்னா வந்த உடனே ஒரு வார்ம் அப் பண்ணணும், நம்ம உடம்பை ஹீட் பண்ணணும், எக்ஸசைஸுக்கு நம்மளை தயார் பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப நேரம் எக்ஸசைஸ் செய்ய வார்ம் அப் பண்ண வேண்டியதில்லை. ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஒரு 15 நிமிஷம் தான். கிரவுண்டில் 1 மணி நேரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சாயங்கால நேரங்களில் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நாங்கள் நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பஸ்ஸில் வந்திருப்பாங்க, சில பேர் பைக்கில் வந்திருப்பாங்க, சில பேர் தூங்கி எழுச்சிட்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும் உடல். அப்போ சாயங்காலம் வர்றவங்களும் வார்ம் அப் பண்ணணும், கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணணும். ஆல்ரெடி அவங்க உடம்பு ஹீட்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நம்ம வந்து வார்ம் அப்புக்கு உடம்பு எக்ஸசைஸ் செய்யறதுக்கு நம்மளை தகுதி படைக்கணும். அப்படி வார்ம் அப் பண்ணிட்டு செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து அதிகமான அந்த மைனர் இன்ஜுரிஸ்லாம் ஏற்படாது. அப்படி இப்போ நான் வார்ம் அப்பே நான் செய்ய மாட்டேன் சார், நான் டைரெக்டாகவே உள்ளுக்குள்ள நுழைஞ்ச உடனே எக்ஸசைஸ் செய்வேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா, சப்போஸ் அர்னால்டு மாதிரி அது என்ன சொல்கிறாங்கன்னா 40 வயசு 50 வயசுக்கு மேலே இந்த ஜாயிண்ட்ஸ் இந்த ஜாயிண்ட் எல்லா இடத்துலையும் வலி பிண்டி எடுக்கும் அப்படின்றாங்க. அதனால தயவுசெய்து வார்ம் அப் பண்ணுங்க. நிறைய எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். கிரவுண்டில் ஒரு ஆள் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க, அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வேணாம். நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நாங்கள் நீங்கள் செஞ்சு காமிக்கிறோம். நம்ம ஜிம்மில் செய்கிற எக்ஸசைஸை செய்கிறோம், நீங்கள் ஈஸியாக அதை செய்யலாம். ஓகே, போமா, குட். பாருங்க, லெஃப்ட்லையும் ரைட்லையும் கார்த்திக் வந்து ரொட்டேட் பண்ணுறாரு. அதாவது இந்த ரிஸ்ட்டு வந்து வார்ம் அப் ஆகும், இந்த ரிஸ்ட்டு இந்த எல்போ எல்லாம் வார்ம் அப் ஆகும். ரைட்டா, நல்லா செய்யுங்க. இது வந்து ஒரு 10 நம்பர், 20 நம்பர், 30 நம்பர் கூட செய்யலாம். 1 நிமிஷம் செஞ்சாலே போதும், ரொம்ப செய்ய வேண்டியதில்லை. ஓகே, ஸ்டாப். இப்போ பாருங்க, கையை ரொட்டேட் பண்ணுறது. ஃப்ரண்ட்ல ஒரு 30 தடவை, பேக்கில் ஒரு 30 தடவை. நல்லா கையை ரொட்டேட் பண்ணுங்க. அது நல்லா ஷோல்டர்ஸ்லாம் நல்லா பம்ப் ஆகும். பிளட் என்ன ஆகும்னா இதயத்துல இருந்து உடம்பு பூரா பிளட் சர்க்குலேஷன் ஆகும். நல்லா வார்ம் அப் பண்ணணும், நல்லா ஆரோக்கியமாக பண்ணணும். ஸ்டாப். அந்த நம்முடைய விரல்களால் நம்முடைய காலை லெக்கை மாற்றி தொடுறது. இடது கையால் இடது காலை தொடுறது, இடது கையால் வலது காலை தொடுறது. இதெல்லாம் உடம்பு இந்த இடுப்பு நல்லா வார்ம் அப் ஆகும். இடுப்புல தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸ்டாப். நிறைய பேர் இன்னைக்கு பாருங்க வார்ம் அப் செய்யாதனால இப்ப நீ நிறைய லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கெல்லாம் இடுப்பு பிடிச்சிக்கிறது, நீ பெயின் ஆயிருது. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, உங்க முட்டியை கலட்டி நாங்க திரும்ப மாட்டி தரோம், உள்ள பால் ரஸ் எல்லாம் போட்டு கிரீஸ் எல்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணி தரோம். அதுக்கப்புறம் நீங்க நல்லா மூட்டு மாட்டு சிகிச்சைன்னு செய்யறாங்க. 1,50,000 1,75,000 சொல்றாங்க. அப்போ நீங்க டெய்லி நல்லா வார்ம் அப் பண்ணீங்கன்னு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டாம். மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மருத்துவர்கள் நோயாளி ஆவார்கள். இஃப் பீப்புள் ஆர் ஹெல்த்தி, டாக்டர்ஸ் வில் பிகம் சிக். ஜெர்மன் ப்ராவர்ப். நீங்க ஆரோக்கியமா இருங்க, டாக்டர்கிட்டே போக வேணாங்க. ஒரு ஆஸ்பத்திரி இழுத்து மூடிடுவாங்க. ஓகே, கேட்டுக்கவா. இப்ப மொதல் எக்ஸசைஸ், இது ஒரு எக்ஸசைஸ், புஷ்அப்ஸ். நாங்கெல்லாம் அந்த காலத்துல சொல்லுவோம் கசரம்னா உடம்ப புழிஞ்சு எடுக்கிறது, பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, பழைய ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் எல்லாம், இப்ப நம்ம என்னையெல்லாம் எல்லாரும் ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், ஓல்டு ஸ்கூல் பாடி பில்டர் அப்படின்றாங்க. வாட் எவர் இட் மே பி. ஆனா எங்களுக்கு முன்னாடி வாழைப்பழத்துல பத்தி குச்சை பொருத்தி வச்சு அந்த பத்தி குச்சி கரை வரைக்கும் தண்டால் போட்டாங்க. நானும் 500 புஷப்ஸ் போட்டிருக்கேன். ஆனா 50 40 போட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்து அப்படி போடவே வேணாம். மாடர்ன் பாடி பில்டிங்ல 10 நம்பர் 15 நம்பர் போட்டா போதும், 3 செட்டு டெய்லி. இப்ப பாருங்க, நம்ம ஸ்டூடெண்ட் போடுறாரு, போடுங்க, நல்லா குளிஞ்சுக்காம எடு அப்படின்னு காத்து. தலையை நிமிந்துக்க. பாருங்க, அழகா எடுக்கிறாரு பாருங்க. 10 நம்பர் இல்லை, 15 நம்பர். நல்ல நெஞ்ச இறக்கி தலையை நிமிந்துக்க. நல்ல மார்பை கொண்டு வந்து தரையில முட்டணும். இதுதான் புஷ்அப்ஸ்.
வெறும் ஃப்ளோர் டிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃப்ளோர் டிப்ஸ், தரையில் கையை ஊண்டி எடுக்கிறது. போதும்ப்பா. இப்போ சாமு என்ன காமி. இப்போ வந்து புஷ்அப்ஸ், இப்போ முதல்ல ஃப்ளோர் டிப்ஸ் பண்ணாப்புல, இது வந்து புஷ்அப்ஸ் டிப்ஸ் ஸ்டாண்டு, புஷ்அப் ஸ்டாண்டு. இது இதில் போடுறான் பாருங்க. இது ஒரு மெத்தடு. அழகா 10 போதும், 15 கூட போதும். அப்படியே நீங்கள் வந்து 3 செட்டு 5 செட்டு போடலாம். வீட்டில எல்லாம் தரையில், இப்போ ஹாஸ்டல் பையங்க, காலேஜ் பையங்க, கிராமத்து பையங்கெல்லாம் நீங்கள் தரையில் வந்து நல்ல கையை ஊண்டிக்கிட்டு புஷ்அப்ஸ் போடலாம். ஸ்டாப். ஓகே. இது பாருங்க, புஷ்அப் ஸ்டாண்டில் கையை வச்சுக்கிட்டு காலை தூக்கி மேலே வச்சுக்கிறாங்க. அதான் மெயினானது. பாருங்க, நல்ல மார்பை இறக்குங்க, நல்லா இறக்குங்க, பயப்படாதீங்க. நல்லா உள்ள போயிட்டு வாங்க. 10 நம்பர் மார்பு வந்து நல்லா அகலமா வரும். மார்பு நல்லா பம்ப் ஆகும். ரத்தம் வந்து இதயத்துல இருந்து இதயத்துக்கே போகும். பார்த்துக்குங்க. அந்த காலத்துல எல்லாம் இந்த கசரத்து, இந்த புஷ்அப்ஸ் தான் எக்ஸசைஸே, வேற எக்ஸசைஸே கிடையாது. இந்தியாவில எல்லாம் கிடையாது. ராமா பைல்வான், சோமா பைல்வான்லாம் 1000 2000 எடுத்திருக்காங்க. ரைட், போதும். தேங்க்யூ. ஸ்டார்ட் போடுங்க. இப்ப புல்அப்ஸ் பாருங்க, காலை மடக்கிக்கிட்டாரு பாருங்க. ஒரு கால் மேல போட்டுக்கிட்டாரு. அதான் ரொம்ப முக்கியம். மேல ஏறி இறங்குறாரு பாருங்க. அவர் பாடி வெயிட் ஏறி இறங்குறது கஷ்டம். இது வந்து க்ளோஸ் கிரீப்பா போடுறாரு, பேக்ல போடுறாரு பாருங்க. புல்அப்ஸ் எடுக்கணும், நீங்க கண்டிப்பா எடுக்கணும். டெய்லி இப்ப போலீஸ்க்குலாம் போகணும்னா, போலீஸ்க்கு வந்து கண்டிப்பா ரோப் ஏறணும்ன்றாங்க. புல்அப்ஸ் எல்லாம் 6ல இருந்து 10 வரைக்கும் எடுக்கணும்ன்றாங்க. போலீஸ் மிலிட்டரிக்கெல்லாம் புல்அப்ஸ் ரொம்ப மஸ்ட். ஸ்டாப். வெரி குட். ஹேங்கிங் புல்அப்ஸ் பாருங்க. இது சின்னப்ஸ்ன்னு நாங்க சொல்லுவோம். சின்னப்ஸ்னா காலை மடக்கிய, சின்னப்ஸ்னா தாடையை வந்து மேல கொண்டு போய் வைக்கிறது. நம்ம தாடை முகவாய் கட்டை இருக்குல்ல, அதான் சின்னன்னா முகவாய் கட்டை. இதை கொண்டு போய் மேல ஏற்றி வைக்கிறது. வைடு கிரிப்பா போடுறாரு பாருங்க. வைடு கிரிப்பா, நீங்க க்ளோஸ் கிரிப்பா போடலாம், வைடு கிரிப்பாவும் போடலாம். ரைட்டா? ஓகே, விட்டுரு. கையை நேரம் நீட்டிங்க. கையை நல்லா நேரம் நீட்டிங்க. ஃப்ரீ ஸ்குவாட். இந்த எக்ஸசைஸ் பேரு ஃப்ரீ ஸ்குவாட். இருக்கிறதுல நம்பர் 1 எக்ஸசைஸுங்க. ஏன்னா இந்த உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது இதயத்துல இருந்து ரத்தம் பாதம் முனி வரைக்கும் போகுது, விரல்கள் வரைக்கும் போகுது. விரல்கள் வரைக்கும் ரத்தம் போறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். இந்த உடற்பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் அவங்க உடல்ல உழைப்பே இல்லாதனால, கால்கள் நடக்கவே இல்லாதனால அவங்க வந்து ரத்தம் காலுக்கு போக மாட்டேங்குது. அப்படி ரத்தம் காலுக்கு போக மாட்டேங்குதுன்னும் போது அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, கால்களை இழக்க வேண்டியது இருக்கு. விரல்களை வெட்டுறாங்க, கால்களை வெட்டுறாங்க, ஆம்புடேஷன், காலை வந்து மாட்டுறாங்க. ஸ்டாப். சாப்பிட்டு போட்டுக்கிட்டே இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா, யூஸ் யுவர் லெக். கையை நீட்டிக்க. யூஸ் யுவர் லெக், அதர்வைஸ் யூ வில் லூஸ் யுவர் லெக். கால்களை பயன்படுத்துங்கள், இல்லையே உங்கள் கால்களை இழக்க நேரிடும்ன்றோம். காலையில் எழுந்திரிச்சு 40 நிமிஷம் நடங்க. வாரத்துல 6 நாள் நடங்க, 5 நாள் நடங்க, 6 நாள் நடங்க. போதும். ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்ல பிரியாணி, ஐஸ்கிரீமு நல்ல ஒரு நாள் சாப்பிட்டு அடுத்த நாள் உடற்பயிற்சி செய்யுங்க. உடற்பயிற்சி செய்யாம இருக்காதீங்க. உடல் பாகங்களை எல்லாம் நம்ம இழக்க வேண்டியது, குறிப்பா கால்களை இழக்க நேரிடும். டோன்ட் யூஸ் யுவர் லெக், அதர்வைஸ் யூ வில் சப்போஸ் டு லூஸ் யுவர் லெக். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் 100 புத்தகங்களை படித்த விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். நான் 10 3 செட்டு போட்டாலே போதும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுங்க. ரத்தம் அப்படியே உடம்பு பூரா பரவும். ஓகே, ஸ்டாப். தேங்க்யூ. பாருங்க, காலை நேரம் நிப்பாட்டிக்கிட்டு காலை வி ஷேப்ல வச்சுக்கிறோம்னா, முட்டியை லைட்டா பெண்டு பண்ணிக்கணும். இந்த முட்டியை வந்து லேசா பெண்டு பண்ணிக்கிறணும். எந்த எக்ஸசைஸ் செஞ்சாலும் நீங்க முட்டியை வந்து ஸ்லைட் பெண்டு வைங்க. அப்படி முட்டி ஸ்லைட்டா பெண்டு வைக்கிறேன்னா நம்ம லோவர் பேக்ல பெயின் வரும்ன்றாங்க. பின்னாடி லோவர் பேக்ல பெயின் வரும். முட்டியை வந்து இது பண்ணிட்டு லேசா பெண்டா வச்சுக்கிட்டு இந்த ஷோல்டர்ஸை வந்து அசைக்கவே கூடாது. இடுப்பை மட்டும் ரொட்டேட் பண்ணணும். இடுப்பை மட்டும் 50 நம்பர் 100 நம்பர், நானும் 500 நம்பர் போடுவேன். ஆனால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா வெயிட் லிஃப்டிங் ஆட வச்சு எனக்கு போட்டால் தான் இடுப்பே பிடிக்கும். என் காலை பாருங்க, வி ஷேப்ல வச்சிருக்கேன். என்னங்க, வி ஷேப்ல வச்சிருக்கேன். நான் நேராக நிற்கிறேன். நான் நேராக வச்சிருக்கேன். முட்டியை மடக்கிருக்கேன். இடுப்பை மட்டும் ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்க. அப்படியே இடுப்பை மட்டும் ரொட்டேட் பண்ணுவேன். நான் 50 நம்பர், ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்டு, ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்டு. ஷோல்டர்ஸ்லாம் அசையாது, உடம்புல வேற எந்த பகுதியும் அசையாது. இடுப்பு மட்டும் ரொட்டேட் ஆகும். ஈஸியாக இடுப்பை குறைக்கலாம். லேடிஸ்லாம் வந்து நிறைய இடுப்பு அவங்களுக்கு வந்துடுது. காரணம் வீட்டில இருந்து நொறுக்கு தீனியாக சாப்பிட்றதுனால.
அதனால் அவங்கெல்லாம் வீட்டில் இந்த மிஷினை கூட கடையில் வாங்கி போட்டு நல்லா ஒரு நாளைக்கு 100 500 ஈஸியாக செஞ்சிடலாம். நல்ல ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு இல்லை ஹெட்ஃபோனில் ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு அழகாக செய்யலாம். இடுப்பு நல்லா குறையும். ஸ்டாப். இது வந்து சீட்டட் ட்விஸ்ட். உங்களுக்கு வந்து இப்போ இதில் நிறைய நம்பர் ஸ்டாண்டிங்கில் போட்டீங்க, கால் வலிக்குது, சீட்டட் போடுங்க. ஒருத்தர் சீட்டட் போடுங்க, ஒருத்தர் ஸ்டாண்டிங்கில் போடுங்க. அதே தான், இடுப்பை மட்டும் ரொட்டேட் பண்ணணும். உடம்பு அசைக்காமல் இடுப்பை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்க, சீக்கிரம் குறைஞ்சிடும் உங்களுக்கு. இடுப்பில் உங்கள் இடுப்பு அளவு குறைந்தால் உங்களுடைய ஆயுள் கூடும்ன்றான். உங்களுடைய இடுப்பு அளவு குறைந்தால் உங்கள் ஆயுள் கூடும். உங்கள் இடுப்பு அளவு கூடினால் உங்கள் ஆயுள் குறையும். The shorter your waistline, longer your lifeline. The longer your waistline, your shorter your lifeline. உங்க இடுப்பை வந்து குறைங்க. 40 இன்ச்சஸ்க்கு மேலே போக விடாதீங்க. 40 இன்ச்சஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா சுகரு, ப்ரெஷரு, ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு. அதனால இடுப்பு அளவை குறைத்தால், உங்கள் இடுப்பு அளவு குறைந்தால் உங்கள் ஆயுள் கூடும். இடுப்பு சிறுசா இருக்கணும், 26 இன்ச்சு இருக்கணும். செஸ்ட் 26, இடுப்பு 28 இன்ச்சு 30 இன்ச்சு இருக்கணும். செஸ்ட் வந்து 40 இன்ச்சு 50 இன்ச்சு இருக்கணும். அப்பதான் வி ஷேப்ல நம்ம இருப்போம். இல்லைன்னா இப்படி இருப்போம், மாறி இருப்போம், பூசணிக்காய் அம்மா இருப்போம், சொரக்காய் அம்மா இருப்போம். ஓகே, இப்ப இது ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸசைஸ். என்னன்னா மிஷின் புல்லப்ஸ். நாங்க என்ன சொல்றோம்னா மிஷின் புல்லப்ஸ். இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அசிஸ்டட் சின்னப்ஸ்னு சொல்றாங்க. வாட் எவர் இட் மே பி, புல்லப்ஸை ஒரு சப்போர்ட்டோட போடுறோம், தட்ஸ் ஆல். இப்ப போடுறாரு பாருங்க நம்ம ஆளு. போடுங்கப்பா, ஹரி போடுறான் நம்ம ஜிம்மு பையன். 6 மாசம் தான் ஆகுது. தலையை பின்னாடி நான் சாச்சுக்க பாருங்க. உடம்பு வந்து எப்படி வி ஷேப்ல வருது பாருங்க. தலையை பின்னாடி திருப்பிங்க, தலையை பின்னாடி சாச்சுக்க. உடம்பு நல்லா க்ளோஸ் ஆயிடுறா சார். முதுகு வந்து வி ஷேப்ல வருது பாருங்க. அப்ப ராணுவத்துல போலீஸ்க்கெல்லாம் நீங்க போகும்போது, ராணுவத்துல மிலிட்ரிக்கெல்லாம் போகும்போது, போலீஸ்க்கு போகும்போது உங்க உடம்பு வந்து வி ஷேப்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 81 சென்டிமீட்டர் இருக்கணும் நார்மல் ஸ்டேஜ்ல. விரிச்சா 86 சென்டிமீட்டர் இருக்கணும். இது பாருங்க 90 100க்கு போயிடும். ஜிம்முல வந்து வரவங்களுக்கு 90 100 போயிடும். ஸ்டாப். ரைட். பேரலல் பார் டிப்ஸ். இந்த பேரலல் பார் டிப்ஸ் எதுக்குன்னா, தலை நிமிந்துக்க. பேரலல் பார் டிப்ஸ் எதுக்குன்னா, இது வந்து ட்ரைசெப்ஸ்லயும் விழுகும், செஸ்ட்லயும் விழுகும். செஸ்ட் போற அன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் செய்யலாம். லாட்டு போற அன்னைக்கு புல்லப்ஸ் நிறைய எடுங்க. என்னென்ன மசலுக்கு செய்யறோமோ அன்னைக்கு அந்தந்த எக்ஸசைஸை வார்ம் அப் பண்ணும்போது கூட 2 செட்டு செஞ்சுக்கங்க. ஓகே, நிப்பாட்டிக்கிங்க. இப்ப வந்து நீங்க வந்து வார்ம் அப் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா வார்ம் அப் பண்ணுங்க. அப்படியே வார்ம் அப் பண்ணுங்க. வார்ம் அப் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேல பண்ணாதீங்க, போதும். ரொம்ப நேரம் 1 மணி நேரம் செய்யறோம்னா அதுக்கு கிரவுண்ட்லேயே போய் எக்ஸசைஸ் செஞ்சிடலாம். ஜிம்மில் உள்ள அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணுங்க. 2வது, வார்ம் அப்பை முடிச்ச உடனே ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு 45 நிமிஷத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் ஒர்க் அவுட்டை முடிச்சிருங்க. முடிஞ்ச உடனே வார்ம் டவுன்னு சில பேர் செய்வாங்க. வார்ம் டவுன் அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அதிகமாக அதுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுலாம் இல்லை. அதுமா டவுன் ஆயிரும். நீங்கள் வீட்டில் போய் குளிக்கிறீங்கல்ல, குளிக்கும் போதே நல்லா உடம்பெல்லாம் மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணிட்டு நல்லா முட்டை, வாழைப்பழம், பால் அதை சாப்பிடுங்க. நல்லா உடம்பு வரும். ஓகே, கிராமத்தில் உள்ளவங்க, சிட்டியில் உள்ளவங்க, ஹாஸ்டலில் உள்ளவங்கெல்லாம் இந்த எக்ஸசைஸ் ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியானது. இதுக்கெல்லாம் எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே கிடையாது. இப்போ புல்லப்ஸ்லாம் உங்களுக்கு எடுக்கணும்னா நீங்கள் வந்து கம்பி, ஏதாவது ஒரு வீட்டோட உத்தரம், ஸ்லாப்பு, ஜன்னலுக்கு மேலே ஸ்லாப் இருக்கும், வீட்டில் ஒரு உத்தரம் இருக்கும், அதை பிடிச்சி தொங்குங்க. நல்லா அழகாக புல்லப்ஸ் வந்துடும். டெய்லி செய்யணும். காலேஜுக்கு போயிட்டு வந்ததும் நல்ல ஒரு 2-3 எக்ஸசைஸ் செய்யணும். என் பையன் காலேஜுக்கு போனா, அவன் வந்து காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது ஆக்டிவா இருப்பான். வீட்டுக்குள்ள வந்தானா துருன்னு இருப்பான்ப்பா என் பையன் அப்படின்னு சொல்லணும். அதுதானே வீட்டில் உட்கார வேண்டியது, எப்பயும் வடை போண்டாவை திங்க வேண்டியது, டிவியவே பார்க்க வேண்டியது, பக்கத்து வீட்டு சேனலே எட்டி பார்க்க வேண்டியது, இதே பொழப்பு அவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்பயும் ஆக்டிவா இருப்பேன் என் பையன், சிங்கம்டா அவன். வீட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க. ஜிம்முக்கு போவேன், துண்டு கொண்டு போவேன், முட்டை சாப்பிடுவேன், கறியை சாப்பிடுவேன் அப்படின்னு நம்மளை பத்தி பெருமையா சொல்லணும். ஓகே, ரைட், தேங்க்யூ.